மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இந்த சமூக வலைதளங்கள் பக்கம் போக முடியல. இந்த பக்கம் பார்த்தா விசிகாவுக்கும் திமுகவுக்கும் சண்டை, ஸ்பைடர் மேன் மாதிரி தாவி வந்து குதிச்சு சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுக்கலாம். அந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை. சரி, அங்கதான் அப்படி பார்த்தா இந்த பக்கம் வந்து கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கும் சண்டை. அப்படி திரும்பி பார்த்தோம்னா அதிமுகவுக்கும் சண்டை. நம்ம எல்லாரும் கூட சண்டை போட்டுக்கிறாங்களேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே சண்டை ஓடாத ஒரே ஒரு கட்சி மக்கள் நீதி மையம் மட்டும்தான் அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கலாம். அது மறுபடியும் இருந்து வருகலாங்களா. பயங்கரமான ஒரு சண்டை சூழ்நிலை நெகிழ்ந்து இருக்கிறது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தாயா புள்ளையா பழகிட்டு இருந்தாங்கப்பா இந்த இவங்கெல்லாம். இந்த கம்யூனிஸ்ட், திமுக, காங்கிரஸ் ஒரே மாசத்துல அச்சு பிரிச்சு விட்டு அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல பொம்பளைங்க இந்த குடுமி பிடி சண்டை போடும்ல, அதே மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கிறது தாவேக தலைவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் காலத்தையும் சமைச்சு விட்டுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. அதற்கு பிறகு பல ஊழல்கள் தற்போது வெளிவந்துகிட்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மின்சாரத்துறையில 35%, அதாவது கமிஷனாக அமைச்சருக்கு போகணும் அப்படின்னு இன்னைக்கு தூத்துக்குடி செயலாளர் ஹரிஹரன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். அது தூத்துக்குடியில மட்டும் தானா, தமிழ்நாடு முழுக்க இல்லையா? இதனால யார் யாரெல்லாம் பயனடைந்தார்கள், அவங்க மேல என்னென்ன கேஸ் வரப்போகுது, யார் கேஸ் போட போறா? அதாவது தமிழ்நாட்டோட லஞ்ச ஒழிப்பு அதிகாரியாக இருக்கிற அருண் அவர்கள்லாம் கேஸ் போடணும்னு வச்சுக்கலாம். அது என்னென்ன நடந்துகிட்டு இருக்கிறது. அதற்கு தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது டெல்லி பயணம் இன்று மேற்கொண்டிருக்கிறார். அதனால வந்து தற்பொழுது அந்த சிங்க பெண்கள் படை இன்னைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தான் அது வந்து தொடங்குறதாக இருந்துச்சு, இன்னைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கன்னு சொல்லிட்டு பதிவிட்டா நீங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீடா? அப்படி கிடையாது. நாங்கள் வந்து கண்டென்ட் எடுக்கிறதா கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அதனால உங்க எல்லா கமெண்ட்களையும் நைட்டு 12 மணி ஆனாலும் இருந்து படிச்சுட்டு நான் என்னட்டா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் அந்த பார்க்குறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அது எப்படி பிரதிபலிக்கிறதுங்க அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்க முடியும். தவறாக இருந்தாலும் சரி, அதை திருத்திக்க போகிறோம், சரியாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நம்ம கரெக்டாக உங்கள் மனநிலையை ஒத்து நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறது அது வந்து பொதுமக்களுடைய மனநிலை படிப்பதற்கு இங்கே மிக மிக முக்கியமாக இருக்குது. நான் 1000 புத்தகங்கள் படிக்கலாம், 1000 நியூஸ் பேப்பர் படிக்கலாம், ஆனால் நம்ம போடுற வீடியோவில் உள்ள இந்த கமெண்ட் பாருங்க, அதுதான் எங்களுக்கு அவங்களுடைய அரசியலை இன்னுமே எங்களை கற்றுக்க வைக்கும் அப்படிங்கிறது. அதனால உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதற்கு பிறகு தற்பொழுது அந்த சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டுக்கிற அந்த வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம். நேற்றுக்கு வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருந்த அந்த வீடியோக்குள்ள அவர் நிறைய விஷயங்களை எடுத்து பிரேக் பண்ணியிருந்தார். இஸ் விசில் ப்ளோவர் அப்படிங்கிறதுனால அவர் நிறைய மேட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விட அவருக்கு அதில் ஊடுருவி இருக்கிறார் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரியும். அவர் குறிப்பாக அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜய் அவர்களை தப்பாக கைடு பண்றாங்க, அதனால தான் இப்படிப்பட்ட அதிகாரியை அங்கே கொண்டு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அவர் நிறைய விஷயங்களை எடுத்து வைத்தாலும் என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒன்று மனசுல இடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு விஷயத்துல. அது அந்த நம்மளுடைய அருண் அவர்களை வந்து நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக போட்டதுல விஜய் அவர்கள்ட்ட ஒரு பிளான் இருக்குமோ அப்படிங்கிறது மனசுல உறுத்திக்கிட்டே இருந்தாலும் சவுக்கு சங்கரோட அந்த விமர்சனங்களை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். அதனால தான் சொன்ன சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் நமக்கு வேணும், பத்திரிகையாளர் வராகி மாதிரியான ஆட்கள் நமக்கு வேணும், அறப்பொறி இயக்கத்தினுடைய அந்த அந்த கைடன்ஸ் நமக்கு வேணும், அப்படிதான் ஒரு அரசு நல்லா செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சவுக்கு சங்கரை கொண்டாந்து வச்சு இன்னைக்கு அவர் மேட்டரை பிரேக் பண்ணியிருக்கிறார். இருந்தாலும் அவர் சொல்ற விஷயங்களை வந்து பரவாயில்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் என் மனசுல ஒண்ணு இருக்கு, விஜய் அவர்கள் அப்படி செஞ்சிருக்க மாட்டார், அவருக்கு வேற ஏதோ ஒரு பிளான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி என் மனசுல ஓரமா இருக்குன்னு வைங்களேன். ஏன் அதை மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும், குளத்தூர் தொகுதியில விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கு சில சம்பவங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டது இந்த தமிழக அரசும் அதன் மூலமாக செயல்படுத்தினது இந்த அருண் IPS அவர்கள் தான் செயல்படுத்தினார். அதாவது விஜய் அவர்களை பார்க்க போனவங்களை சாவட்டும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டோட அங்க அதிகப்படியான ஆட்களை நீங்க உள்ள போங்கன்னு அனுப்பி விட்டதும் ஒரு பாதுகாப்பு கொடுக்காத ஒரே ஒரு காரணம், அங்க யாராச்சும் சாவணும் அப்படின்ற மனநிலை தான். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை தாவேகா விஜய் அவர்களை பார்க்க வந்த மக்கள் சாகட்டும் என்ற நினைத்த ஒரு அதிகாரியை விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங் போட்டிருப்பாரா, அவருக்கு வேற ஏதோ பிளான் இருக்கும் அப்படின்ற மனநிலை எனக்கும் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு இருந்தா உண்மையிலே பெட்டர். அப்படி இல்லாத பட்சத்தில் உண்மையிலே சவுக்கு சங்கர் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது மிகப்பெரிய தவறை விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். ஏன்னு கேட்டா வந்து நமக்கு தெரியும், நேற்று நிறைய விஷயங்களை பேசணும். நேற்றைய வீடியோக்குள்ள பல அமைச்சர்கள் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவங்கள வந்து இவர் அருண் IPS வந்து அரெஸ்ட் பண்ணுவாரா, அவர் மீது கேஸ் போடுவாரா, நான் ED ஏற்கனவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நேரம் தூக்கிட்டு போறதுக்கு.
கொக்கி மாதிரி கொக்கி போட்டு தூக்கிட்டு போகணும். இந்த தமிழ்நாட்டில் நம்மளோட சொத்துக்களை திருடின அனைவரும் தண்டனை அணிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து தானே. இப்போ என்ன சொல்றாருன்னா சவுக்கு சங்கர் நேற்று வீடியோ சொல்றாரு, சரி நீ எல்லாரையும் வந்து விஜயோடைய சொல்றாங்க சில தாவைக்காரர் வந்து அருண் ஐபிஎஸ் வச்சு திமுக ஆட்களை கொக்கி போட்டு தூக்குறீங்க அப்படின்னு. ஓகே, இந்த அருண் ஐபிஎஸ் மேலே 500 கோடி ரூபாய்க்கு சொத்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்க, அதை யார் விசாரிப்பார் அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு ஒரு பிளான் வச்சுக்கிறாங்க, அதுக்கு எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. அன்னியன் படம் பார்த்துருக்கிறீங்களா? சென்னையுடைய முன்னாள் காவல் ஆணையர் அருண் ஐபிஎஸ் நாங்கள் தற்போது இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக இருக்கிற ரொம்ப லஞ்ச ஒழிப்புத்துறை அருண் ஐபிஎஸ் வச்சு நாங்கள் விசாரிக்க விடுவோம். எப்படி நம்ம அன்னியன் படத்தில் வந்துச்சுல அதே மாதிரி, ஏய் யாரா நீ? நான் தாங்க முன்னாள் சென்னை ஆணையர் அருண் ஐபிஎஸ். நான் யாரும் தெரியுமா? தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அருண் ஐபிஎஸ். நீ வந்து 500 கோடியாக்கு ஊழல் பண்ணியிருக்கியா? இல்லை சார் நான் ஒன்றும் பண்ணல. ஏய் சவுக்கு சங்கரா சொல்லிக்கிறா போல, நீ என்ன பண்ணிக்கிற? அப்பெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல சார். உன்னை கைது பண்ணேன்னு அவருக்கு கைது பண்ணுவார். அதுக்கு உன் பொண்ணு வந்து பல கோடி ரூபா சொத்து உள்ள டாக்டருக்கு முடிச்சுட்டு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காம, இது உண்மையா? சவுக்கு சங்கர் சொல்லிக்கிறாப்புல. அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க. இங்கே பாருங்க, நம்ம எங் தாத்தாவை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சு விட்டு யூடியூப் நடத்தலையா, அது மாதிரி என் பொண்ணு டாக்டருக்கு படிச்சு விட்டு ரியல் எஸ்டேட் நடத்துறது என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு 2 பேருமே மாற்றி நம்ம அன்னியன் படத்தில் வர மாதிரி பேசி கைது பண்ணி கொண்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னு கேட்டால் தற்பொழுது நிறைய விசில் ப்ளோவர்ஸை நிறைய மேட்டரை உடைக்கிறாங்கன்னா இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு மிக 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 நல்லது. ஒரு நல்லாட்சி நடத்தணும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட அதிகாரிகளை வச்சு நீங்கள் எப்படி நல்லாட்சி நடத்தணும், அவங்களுடைய கேள்வி சரியான கேள்வி. அதற்கான பதிலையும் அவர்கள்லாம் காத்திருந்து, தமிழக அரசு தான் காத்திருந்து பதில் சொல்லணும். என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது யாருக்கும் உடன்பாடு கிடையாது இல்லை, என்னென்ன தவறுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க என்னென்ன சொல்ல போனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நேற்று வீடியோவில். விஜய் அவர்களே நேரடியாக தலைமை செயலகம் போயிட்டு தேர்தல் அதிகாரியை சந்திச்சு கேஸ் கொடுத்தது யார் மேலேனா அருண் ஐபிஎஸ் மேலே. அவங்கள கொண்டு நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா கேள்வி கேட்பாங்க செய்வாங்க, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, அப்படியாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம 10 ரூபா பாலாஜி, 10 rupees பாலாஜி அவருடைய கேஸ் தான் பெரிய கேஸாக இருக்குன்னு வைங்களேன். தற்போது முந்தா நாள் நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அந்த ஒப்பந்ததாரர்களுடன் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தார். தமிழ்நாடு முழுக்க உள்ள ஒப்பந்ததாரர்களுடைய அந்த சங்கத்தினரை சந்திச்சிருந்தார். அதாவது இப்போ உள்ள நம்ம நிறைய மின்சாரம் கட் ஆகுது, கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கல, ஊருக்குள்ள கரண்ட் கட் ஆகுதுல, அது என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்கணுமா இல்லையா? எல்லா ஒப்பந்ததாரர்களையும் கூப்பிட்டு பேசினார். அதில் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டை வச்சாங்க. அதில் என்ன குற்றச்சாட்டுகள்லாம், தூத்துக்குடியில் உள்ள அந்த மின்சார வாரியத்துறை சார்ந்த ஒப்பந்ததாரர்களுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஹரிராஜன் அப்படின்ற நபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பேட்டிகள் நிறைய பேட்டிகள் 35% வாங்கியிருக்காங்க. யாரு? முன்னால் உள்ள திமுகவுடைய அமைச்சர்கள் 35% வாங்கியிருக்காங்க. திமுக அமைச்சர் கிடையாது, நிறைய பேருக்கு வந்து சேரணுங்களா. அது ஆரம்பிச்ச புதுசில் இந்த 2021 திமுக ஆரம்பிச்சது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2023 வரைக்குமே யார் இருந்தால் நம்மளுடைய 10 rupees பாலாஜி இருந்தாப்புல, ஓடுகாலி பாலாஜி, அவர் தான் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு மாமியாரில் கொண்டு வச்சு ஒரு வருஷம் வந்து விருந்து வச்சாங்கல்ல, அப்போ அங்கே அவர் ஜெயிலில் இருக்கும் போது இப்போ என்ன தங்கம் தென்னரசு இருந்தாப்புல, கோல்டன் சவுத் கவர்மெண்ட் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருடைய துறையோட பெரிய அளவுள்ள இஷ்யூஸ் இல்லை அப்படின்றாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் அங்கே வந்ததுக்கு பிறகு அதே இலாக்காவை நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் மாமியார் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே வந்து உங்கள் சொந்த பிறந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருங்க, இதே மின்சாரத்துறை நீங்கள் பார்த்துக்கன்னு கொஞ்ச நாள் இருந்தார். அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, இது ரொம்ப தவறு, நீங்கள் வந்து அவருடைய போஸ்டிங் ரிசைன் பண்ணுங்க, இல்லை மறுபடியும் உங்களை ஜெயிலில் கொண்டு வச்சு குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லவும். அதற்கு பிறகு எஸ் சிவசங்கர் அவர்கள் இருந்தார். அவர்கள் காலகட்டங்களில் அது என்ன நடந்திருக்குன்னா, ஒப்பந்ததாரர்கள்ட்ட என்னட்டா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தூத்துக்குடியில் பெரிய ஒரு மின் வாரியம் இருக்குது. அந்த மின் வாரியங்களில் பல வேலைகள் நடக்கும். அந்த ஒப்பந்ததாரர்கள் யாருன்னா, பல இடங்களில் இந்த மின்சார வாரியத்துறைகள் சம்பந்தமாக வேலை பார்க்குறது, பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் எங்கே பார்த்தாலும் நடுறது. அதற்கு பிறகு அவங்களை சரியாக ஒப்பந்த பணியாளர் நியமிக்கிறது. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் லேண்ட் ஒர்க் பண்ணுறது, குழி நோடுறது, போக்குவரத்து பெரிய பணிகள் இருக்கும். எங்கே பார்த்தாலும் கேபிள் புதைக்கிறதுன்னு பெரிய பெரிய ஒப்பந்ததாரர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து டெண்டர் எடுப்பாங்க. அந்த டெண்டர் எடுக்கும் போது அவர் சொல்கிறார், 1 கோடி ரூபா நாங்கள் வந்து டெண்டர் எடுக்கணும்னா அதில் 35% நாங்கள் அவங்களுக்கு கமிஷனாக கொடுக்கணுங்க. அப்படி கமிஷனாக கொடுத்துட்டு பேலன்ஸ் உள்ள அந்த 65% தான் நாங்கள் மற்ற பணிகளையும் செஞ்சுட்டு அதில் எங்களுக்கான லாபத்தை நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா ஒப்பந்ததாரர்கள் வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு லாபம் இருக்குல்ல, அதையுமே எடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அந்த 65% வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ என்ன, ஒரு தரம் குறைந்த டிரான்ஸ்ஃபார்ம் தான் போடுவாங்க, தரம் குறைந்த கேபிளை போடுவாங்க. அதே மாதிரி நிறைய ஒரு தரமற்ற பொருட்களை போட்டு இன்னைக்கு அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது தமிழ்நாடு முழுக்க உள்ள அந்த மின் வாரிய துறைகளில். இது நாட்டு ஒன்லி தூத்துக்குடிங்க, எல்லா மாவட்டங்கள்லையும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதுலேருந்து எல்லா கமிஷனும் யாருக்கு போகும்னா, செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபா பாலாஜிக்கு. நீங்கள் நினச்சிருக்கீங்க ஒயின் ஷாப்லேருந்து வாங்குற கோட்டில் 10 ரூபாய் மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. மின்வாரியத்துறை தான் பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க. இப்போ தற்பொழுது ஒரு 400 கோடி ரூபா அந்த முறைகேடில் இன்னும் சிபிஐ இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூக்கிட்டு போயிடல. காசி என்ற நபரை வந்து கைது செய்திருக்கிறார். அவர் தான் வந்து ஹெட்
மணி கலெக்ட் பண்ணுறதுல சீஃப் அவர் தான். அந்த ஒப்பந்ததாரர்கள்ட்ட இருந்தாலும் பணம் கலெக்ட் பண்ணுறது அது எல்லா வேலையும் பார்த்துட்டு பெரிய அளவில் ஒப்பந்தத்தில் திருடி தின்னிட்டாங்க. அதன் காரணமாக இவ்வளோ ஊழல் வந்திருக்கு. அதை நான் சட்டத்தின் முன்னாடி நான் நிப்பாட்டுவேன், அவங்களை கைது செய்வேன் யார் சொல்லியிருக்காருன்னா சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அதை மாதிரி பல துறைகளில் மிக சீரும் சிறப்புமான அவங்களுடைய வேலையை தொடங்கிட்டாங்க. சும்மா அந்த புரளி கலப்புறத்துக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்களே, அதெல்லாம் விட்டுட்டு ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லா துறைகளிலும் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்முடைய கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் நேற்று பார்த்தோம் பல இடங்களில் வந்து ராத்திரி நைட்டு 2 மணிக்கும் 3 மணிக்கும் கொண்ட பல இடங்களில் ஆய்வு செய்கிறதாக இருக்கட்டும். இல்லீகலாக நடக்கிற பல குவாரிகளை இழுத்து மூடியிருக்கிறார். விருதுநகரில் மட்டுமே 23 கல்குவாரிகளை இழுத்து மூடியிருக்கிறார். அது ஒரு வேலூரில் 26 கல்குவாரிகளை இழுத்து மூடியிருக்கிறார். அதுக்கு ஒரு தென்காசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கல்குவாரிகளை இழுத்து மூடியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு மழை, பெரிய மழையை குறைஞ்சி திருண்டானுங்க, மழை முழுங்கி மழை மகாதேவன் பானுங்களா, இது இவனுங்க தான். திமுக பீரியடில் பல ஒரு இல்லீகலாக குவாரி நடக்கிறது அவங்க ஒரு கொடுத்துருப்பாங்க. அதாவது லீகலாக இவ்வளவு நீங்கள் எடுக்கலான் இருப்பாங்கல்ல, அதை தாண்டி 2000 அடி கீழே நோண்டிருக்கானுங்க. மழை 50 வருஷம் இருக்கும், அதை மழையை தின்னுட்டு கீழே 2000 அடி தோண்டிருக்கானுங்க பாருங்க. அப்போ இவனுக்கு என்ன மாதிரி திருடிருப்பாங்க பாருங்க. இதுல மட்டுமே 50 லட்சம் கோடி இதுல மட்டுமே அரசுக்கு இழப்பு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தூக்கி வரி போட்டு பல இடங்களில் சொல்ல போனா கன்னியாகுமரி அந்த தென்காசி அந்த வட்டாரங்கள்ல கோயம்புத்தூர் சைடுலாம் மலைகள் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மலைகளை பாதி குறைஞ்சி இவங்க தின்னுக்கிறாங்க. இன்னும் இந்த அரசுக்கு ஒரு சவாலா இருக்குது அப்படின்னா அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொஞ்சம் சவாலா இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இன்னும் மது போதையில பல குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்கு, கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முழுக்க இந்த தமிழ்நாடு காவல்துறையினர் அவங்க வந்து இந்த கஞ்சா வழக்கெல்லாம் பிடிச்சதை பார்த்தோம். தற்போது நெல்லியில் அந்த நாங்குநேரியில 1 கோடி ரூபா மதிப்புள்ள 1 டன், அதாவது 1000 கிலோவை நெருப்புல போட்டு எரிச்சதெல்லாம் பார்க்குறோம். ஒரு நல்ல முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 15 நாள்ல ஒரு நல்ல முன்னெடுப்புனா நல்ல முன்னெடுப்பு. இதுக்கு பிறகு குதிரை வேகத்தில் இந்த அரசு போகும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்து கிடையாது. அதற்கு பிறகு தமிழக அரசியலில் இப்போ நடந்திருக்கிற அந்த அரசியல் கதி கலங்கி போயிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து குன்னம் அப்படின்ற ஊரில் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஏன் சண்டை வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ராசா இருக்கிறார்ல எம்பி, திமுகவுடைய எம்பி ராசா ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார், ஒரு கீழ்த்தரமான பதிவு போட்டிருந்தார். அதை கண்டித்து குன்னத்தில் நேற்றுக்கு விசிகாவினர் போராடிட்டு இருந்தாங்க. அவங்க போராடவும் திமுக சண்டை வளர்த்தாங்க. போலீஸ் சொல்லிட்டு 2 பேருக்கு உங்களுக்கு வந்து அனுமதியே கிடையாது, 2 பேரும் விலகி போயிடுங்கன்ட்டு. திடீர்னு ஒரு ஜம்பனி வந்தாப்புல பாருங்க, இப்பா இன்னும் லெவலாக வச்சுக்கிறியா, ஸ்பைடர் மேன் மாதிரி டம்முன்னு வந்தாப்புல அப்படி துள்ளி குதிச்சோன்னே அப்படியே காலை விரிச்சுட்டு ஒரு ஒற்றாயத்தை எத்தி விட்டான். ஒருத்தன் வாயெல்லாம் வந்துருக்கு இருக்கு, கராத்த பழகிருமாம் போருக்கு ஒரு ஏத்துனாங்கிற மாதிரி ஏற்றி பெரிய அளவில் சண்டை நடந்துச்சு பார்க்குறோம். அதற்கு பிறகு அதை திருமாவளவன் அவர்களும் விசிகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்களுமே இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. சண்டை 3 இருக்கு. இப்போ தான் புரியுதா, இதனால நான் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறேன், திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே நான் தாவைக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தாங்கல்ல, இப்போ அவங்க உள்ளே வந்துட்டாங்க. இப்போ தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இவங்க 2 பேருக்கும் இப்போ திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கடுமையான சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அப்படியே ஓரம் தள்ளிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா தற்பொழுது அடுத்தது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு சண்டை. திமுகவும் காங்கிரஸும் அப்பயிலேருந்து சண்டை தான் இருந்தாங்க. இப்போ அந்த சண்டை பற்றி நம்ம சொல்ல தேவை கிடையாது. நம்ம வேலுமணி, திருச்சி வேலுமணிலாம் விட்டு ஒரு 6 வாரம் மாறிட்டு இருக்கிறாப்ல. அந்த மனுஷன் வயலாம் சிக்கலாமா நீங்க? நெல்சன்லாம் நேற்று பார்க்குறேன் பேசினுங்கிறாப்ல, நானும் பெரிய ஆள் தான். அவர் உங்க அப்பனுக்கெல்லாம் உங்க அப்பா தான், நான் என்ன நினச்சினுக்கிறேன், ஏன்னா உங்க அப்பா வயசுறானுக்கா அப்படி விட்டு வாரிட்டு இருக்கிறாப்பல. அதே மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. தற்பொழுது உள்ள வந்திருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா சிவி சண்முகம், அதாவது சிபிஐ சிபிஎம் தற்பொழுது உள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு எதிராகனா திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வைப்பதற்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தற்போது சிவி சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தார், திமுக இந்த ஸ்டாலின் அரசு ஏதோ வந்த உடனே எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றின மாதிரி தற்போது பேசிட்டு இருக்காங்க. ஒரு அரசு அமைஞ்சு 15 நாள் தான் ஆகுது, அதற்கான டைம் கொடுக்காம அதற்குள்ளே நீங்க நிறைய வார்த்தைகளை போடுறீங்க, நிறைய விமர்சனங்களை வைக்கிறீங்க. இதே மு.க. ஸ்டாலின் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரோ 6 மாசம் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். 6 மாசம் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 15 நாள் கூட ஆகாத இந்த கட்சியை, இந்த ஆட்சியை நீங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாத்துக்கும் சரியா தான் பண்ணீங்களா? நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் கடைசி 5வது வருஷம் தான் நீங்க பண்ணினீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் ஏன் பொங்கின்னு வரீங்கன்ட்டு ஒரு ராடு ஒன்று ஏற்றி விட்டார் பாருங்க. அதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், நாங்க இனிமே உங்க கூட்டணியில கிடையாது, வர இருக்கிற இடைத்தேர்தலில் நீங்க எங்ககிட்டலாம் கேட்டு வந்துடாதீங்க, ஆதரவு கேட்டு வந்துடாதீங்க அப்படின்ற துணியை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். எல்லா கூட்டணி கட்சிகளுமே சரி, நாங்கள் வந்து ஒரு அதிகார பலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லா கட்சியினரையும் யோசிப்பாங்கன்னு வைக்கல. எல்லா கூட்டணி கட்சிகளும் அந்த இடத்துல திருமாவளவன் டக்குன்னு வாய்ப்பு கிடைச்சுன்னு உள்ள வச்சார். காங்கிரஸ் சொல்ல தேவையில்லை,
உடனே பாயை போட்டு படுக்க சொல்லுவாங்க. இது ஏன் விடுறா, நான் தூங்கிட்டு இருக்கேன் படுக்க போட்டுருவாங்கன்னு வச்சுக்கலாம். அது ஓகே. அதற்குப்படியாக வந்தது பார்த்தீங்கன்னா தற்பொழுது கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளும் அந்த நோக்கி தான் நகராங்க. தற்பொழுது திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு அதுதான் பயம். இப்போ வந்து நேற்று கூட வருத்தப்பட்டிருந்தாப்புல ஒப்பாரி வச்சு அழுவும் போது ஒரு டிசைனாக ஒப்பாரி வச்சு அழுத யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய முக ஸ்டாலினை ஒப்பாரி வச்சு அழுத குளத்தூர் எம்எல்ஏ வந்து ஒப்பாரி வச்சிருந்தாப்புல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயுஎம்எல்லும் விசிகாவும் எங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க, நான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு வந்து போய் ஆட்சியில் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க, அவன் பங்கு வச்சுக்கிட்டாங்க, எங்கே இருந்தாலும் வாழுங்க அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. அதெல்லாம் இது வைத்தறிச்சு. அடுத்த எலெக்ஷனுக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் என்கிட்ட சொல்லுங்களேன். வர இருக்கிற ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு எலெக்ஷன் ஒன்று வரப்போகுது, இடைத்தேர்தல். தற்போது குறைந்தபட்சம் இந்த 4 தொகுதியிலாவது இடைத்தேர்தல் வரும். அப்படி வருகிற பட்சத்தில் தற்போது இருக்கிற விசிகாவாக இருந்தாலும் சரி, 2 கம்யூனிஸ்ட்களாக இருந்தாலும் சரி, ஐயுஎம்எல்லாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? நம்முடைய தலைவருக்கு அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, தாவேகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ திமுகவும் அதிமுகவும் தனியாக நிற்பாங்க, வேற எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் நிற்பாங்க. இருக்கும் திமுகவுக்கு மட்டும் ஒரே சப்போர்ட் இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் நீதி மையம், அவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே. அப்படியே இருக்க தனித்து விடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிமுகவும் குடும்ப வீட்டு சண்டையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். நேற்று வரைக்கும் ஒரு இணைப்பு நடக்குமா அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருந்தது. இது வரைக்கும் ஒரு இணைப்பு இல்லாமலே இருக்கு. ஏன்னா தற்பொழுது தாவேகாவை நோக்கி ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் உருவ பாப்பார். விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா உருவ பாப்பார் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணி டீமுக்குமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வச்சுட்டியாங்கிற மாதிரி எஸ்பி வேலுமணி தான் ஆதரவு கொடுத்திருந்தார். அவர் என்ன நடந்ததுன்னா, எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி வேணும் என்று தான் அவர் வந்து சொல்லிட்டே இருந்தார். எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்க, நாங்கள் 25 எம்எல்ஏக்கள் நான் கொண்டு வரேன், எனக்கு துணை முதல்வர் பதவி வேணும் என்று கேட்டிருந்தார் விஜய் அவர்களிடம். ஆனால் அவர்கள் வந்து கொடுக்குற மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்கள் ஊழல்வாதி என்ற ஒரு பேர் இருக்குது, நீங்க ஆதரவு மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டது. இது பெரும் கோபத்தில் இருந்தார் எஸ்பி வேலுமணி. ஆல்ரெடி பிரிச்சாச்சு, நம்ம வந்து தாவேகாவோட எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான்ற ஒரு மனநிலையில் இருந்தார். அதற்கு பிறகு என்ன ஒதுக்கப்பட்டதுன்னா, மந்திரி பதவிகள் ஒதுக்கப்பட்டது. அப்பயாவது நிறைய ப்ரெஷர் கொடுத்து பார்த்தார் எஸ்பி வேலுமணி. ஆனாலும் விஜய் இதுக்கு ஹீல்ட் ஆகலை. இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் வந்து அமைச்சரவையில் பங்கு எடுத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நாங்களும் சந்திக்கிற மாதிரி இருக்கும், நீங்களும் சந்திக்கிற மாதிரி இருக்கும், அதனால இப்போ வேண்டாம் அப்படிங்கவும். அதற்கு பிறகு மிக கடுமையான கோபத்தில் இருந்த எஸ்பி வேலுமணி இப்போ என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து ஒரு அதிமுக உடைந்த 2 அதிமுகவும் ஒன்று சேரும் அப்படிங்கிற மனநிலையில் ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்தார். ஆனாலும் இதை ஒத்துக்காத, இதை ஏற்றுக்காத ஒரு 4 எம்எல்ஏக்கள் தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, இந்த எம்எல்ஏன்ற பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க தாவேகாவில் இணைந்திருக்கிறத பார்க்கிறோம். நேற்று தினம் வந்து நேற்று நைட்டு வரைக்குமே பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிமுகவை சார்ந்த நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டாப்பல. யாரு? நம்மளுடைய எடப்பாடி ஐயா. எடப்பாடி ஐயா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கான பறிக்கப்பட்ட பதவிகள் பறிக்கப்பட்டதான், அது திருப்பி கொடுக்கவே முடியாதுன்றான். எஸ்பி வேலுமணி எங்களுக்கு வந்து பறிக்கப்பட்ட பதவிகள் எங்களுக்கு திருப்பி வேணும் அப்படின்றாப்புல நிறைய கோரிக்கைகள் வைத்தார்கள். யாரு? எஸ்பி வேலுமணி டீம். நான் உங்களோட இணைஞ்சுக்கிறேன், ஆனால் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்கணும், ஒரு கோரிக்கை கூட நான் கையை வைக்க மாட்டேன், உங்களுக்கு எந்த அப்ரூவலும் கிடையாது அப்படின்ட்டார். அந்த கோபத்தில் திரும்பி வந்துட்டாங்க. அந்த இணைப்பு இதுவரையிலும் சாத்தியப்படாமலே இருக்கிறது. அது எதை கட்டி நோக்கி போகும் அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரியும்னா, சில அமைச்சர்கள் நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு திமுக போய் சேர போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம மனநிலையில் இருக்காங்க. எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் கொக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. யாரு? திமுக கொக்கி போட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்தால் என்ன ஆகும்? தற்பொழுது அதிமுக என்ற கட்சி அழிய தொடங்கி இருக்கிறது என்றால் அழிய தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று கூட சொல்லியிருந்தேன், விஜய் அவர்களுக்கு ஒரு இது இருந்துச்சு, ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. இந்த அதிமுக விஜய் என்ற நபருக்கு என்னென்னலாம் செய்தது. இந்த சர்க்கார் படம் வந்தபோது இந்த அதிமுக விஜயின் அந்த கட் அவுட்களை உடச்சு சிதறடிச்சுது, பல தேட்டர்களை இழுத்து மூடுனுச்சு, பல தேட்டர்களில் பிரச்சனை, ஸ்கிரீனை கிடிச்சாங்க. அந்த அம்மா அதே மாதிரி கையை கட்டி வீடியோ போட்டு வச்சுது, அங்கே நம்மளுடைய குடநாட்டில் கையை கட்டி வச்சுது. இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு ஒரு கோபம் இருந்தது, அதனால் உடைக்கப்பட்டவங்க சில பேர் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் போர்ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு தனி மனிதனுக்கு ஒரு கோபம் இருக்க வேண்டும். ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு மிகப்பெரிய கோபமும் வைராக்கியம் இருந்தால் தான் அந்த கட்சி அவனால் வழிநடத்தி கொண்டு போக முடியுங்க. ஏனென்றால் ஜெயலலிதா அம்மா அவர்களை சட்டமன்றத்தில் வச்சு சேலையை உரிவிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி யாருக்கிட்ட திமுக. அந்த கோபம் அந்த அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் தனியவே இல்லை. என்னே நீ இந்த பாட படுத்துட்டியான்னு அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரும்போது இதே கலைஞரை ஐயோ கொண்ட கதற கொண்டு போனிச்சு அந்த அம்மா. அன்னைக்கு தான் அந்த அம்மா வெயிட்டான ஒரு அம்மாவா இருந்துச்சு. இந்த லேடி கிட்ட பிரச்சனை வச்சுட்டா பயம்டான்னு. அதே கோபம் எல்லா கட்சியில் உள்ள எல்லா தலைவரும் இந்த கோபம் இருக்குனுங்க. என்ன நீ அசிங்கப்படுத்திட்டியா, திரும்ப அவனுக்கு அந்த கோபம் இருக்கு. அந்த கோபம் அடமானம் 5 வருஷம் அடமானம் வச்சிருந்தா அப்படிங்களேன், அது விடுங்க. அந்த கோபம் திருப்பி எடுத்து உள்ள சொல்லிக்கிட்டாப்பல. இப்போ அந்த ஆளுக்கு அந்த கோபம் வந்துட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரியாக விஜய் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட கோபமும் வேணும். என்கிட்ட அரசியல்ல ஒரு நிலைச்சு நிக்கணும், நான் எதிரியை அட்டாக் பண்ணனா வெறும் கொள்கை ரீதியா நான் அரசியல் ரீதியா அட்டாக் பண்ணிட்டேன்
அப்படிலாம் கிடையாது. தனிப்பட்ட கோபத்தின் மூலமாக தான் ஒருவன் அந்த இடத்தை அடைய முடியும். ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்லியிருந்தால, ஏண்டா இந்த விஜயை தொட்டோம், ஏண்டா இந்த விஜய் கூட இருந்தவங்களை தொட்டோன்னு நீ வருத்தப்படுவோன்னு சொன்னார்ல, அது கூட ஒரு தனிப்பட்ட கோபம் தான். என்னை பார்க்க வந்த நபர்கள் 41 பேர் இறந்திருக்கிறார்கள்ல, என் பிள்ளைகள் நீ கை வச்சு நீ இறந்து விட்டாங்கல்ல, அதுக்கு நான் உனக்கு தண்டனையை திருப்பி தருவேன்டான அந்த கோபம் தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த இடத்துல உயர்த்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு டெல்லி பயணம் மேற்கொள்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு 10 மணிக்கு புறப்பட்டிருப்பார். இன்னைக்கு டெல்லியில் உள்ள தமிழக இல்லத்தில் முதலாக விஜய் காலடி எடுத்து வைக்கிறார். அங்கே அவருக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்பட போகிறது. அதுக்கு ஏற்றுக்கிட்ட பிறகு இன்று 4 மணி அளவில் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்ச பிறகு அது இந்த நிதி திட்டங்கள், அந்த நிதி ஒதுக்கீடு, அதுக்கு ஒரு மேகதாது அணை, நிறைய பிரச்சனைகள் பற்றி பேசுறதுக்கு பிறகு மறுபடியும் சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்திப்பதாகவும், அதுபடி சிபிஎம் உடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய எம்ஏ பேபி அவர்களை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி எவ்வளவு பலமாக இருக்க போகிறது என்பதை ஒரு முன்னெடுப்பாக விஜய் அவர்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு பிறகு விஜய் அவருடைய அடுத்தடுத்த கட்ட ஸ்டெப் என்ன இருக்கிறது, அதற்கு பிறகு இன்னும் புகைந்து கொண்டிருக்கின்ற நிறைய அந்த இஷ்யூஸ் இருக்குல்ல, அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை விஜய் அவர்கள் போட்டதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற இன்னும் இந்த விமர்சனங்கள் இருக்கு. அந்த விமர்சனங்களுக்கு விஜய் அவர்கள் எப்படி அதுக்கு அதை சரி செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்ப்போம். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.